இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாட்களை கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30-39, அதிலும் குறிப்பாக 38-39 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். என்ன வராரு சொன்னாங்க, என்ன காலம் தாழ்த்திட்டு சொல்லுவாங்க. ஆனா பேதுரு சொல்லுவார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுவதற்காக கடவுள் காலம் தாழ்த்துக்கிறார். இறக்கம், கடவுளுடைய இரக்கம். கடவுள் காலம் தாழ்த்துறதுக்கு என்ன காரணம்னாக்கா, கடவுள் இன்னும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் உண்மையை அறிய வேண்டும், எல்லோரும் கடவுளை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரையும் கடவுளை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறபடினாலே, அவர் இரக்கம் கொள்கிறபடினாலே அவர் இன்னும் காலம் தாழ்த்துகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆனா இங்க பவுலுடைய அடிச்சு சொல்றாரு, வரவிருக்கவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். சுற்றி பார்க்கிறோம் நடக்கிற சம்பவங்கள்லாம், அவர் நடக்கிற சம்பவங்களை நாம் இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களும் சம்பவங்களும் ஒப்பிட்டு போவதை இந்த நாட்டில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல பிரியமானவர்களே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லுவார், இதோ நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம், நீங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலம், இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அறிவிலிகளாய் இல்லாதபடி கடவுளின் திருவுளம் யாது என உயிர்த்தெழுந்து வாழுங்கள். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 400 வருஷம் கழிச்சு வரலாம், அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நாம் ஆயத்தமா இருக்கின்ற போது அவன் வருகை எதிர்பார்த்திருப்போம். ஆயத்தம் இல்லைன்னா யாரும் வருகை எதிர்பார்க்க மாட்டார். ஆயத்தமா இருப்பவர்கள் அவனுடைய வருகை மிக அவனோட எதிர்பார்ப்பார்கள். அதை பத்தி பேசினா சந்தோஷம் அடைவார்கள். ஆயத்தமற்றவர்கள் அந்த வருகையை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை பத்தி பேசினா அது என்னங்க எல்லாம் இப்ப போய் அதை பேசிட்டு அப்படின்னு சொல்லி அதை மழுப்பிடுவாங்க. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு 22:20 வாசிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சொன்னது யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லுகிறார். வரவிருப்பவர் வெகு சீக்கிரமாய் வந்து விடுவார். நாம் வாசித்தது போல காலம் தாழ்த்த மாட்டான். வரவிருப்பவர் சீக்கிரம் வந்து விடுவார், வெகு சீக்கிரமாய் விடுவார். ஆகவே அவர் வருகையை நாம் அவளோடு எதிர்பார்ப்போம். அதற்கான ஆயத்த நிலையில் நாம் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.